சஹா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சிந்திக்கவிருக்கிற தலைப்பு பிலீஃப். பல கேள்விகள் இது சம்மந்தமாக, ஆனால் அது ஒரு பதிவாக போட்டுடலாம். இன்றைக்கி தான் பிலீஃப். பிலீஃபை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னை பேச வைத்துக் கொண்டிருக்கும் எல்லா குருமாரையும் வணங்கி இதை நம்ம ஆரம்பிக்கலாம். நம்பிக்கை. நம்ம எல்லாம் நம்புவோம், ஆனால் அது நம்புறது சில நேரம் நடக்க மாட்டேங்குது, சில நேரங்களில் பல நேரம் நடக்க மாட்டேங்குது. அப்போ எது தடுக்குது? இப்போது உங்களுக்கு ஒரு குரு, நீங்கள் சரண்டர் ஆகிறீங்க. என் குரு எல்லாத்தையும் பார்த்துக்கிறாருன்ட்டு மனதார உருகி வேண்டுறீங்க. வேண்டும் பொழுது உங்களுக்கு ரொம்ப சுகமாக இருக்கும். ஆனால் வேணும் ஒப்படைச்சோம், அவர் பார்த்துப்பாருன்னு நம்ம சரண்டர் ஆகிட்டோம். ஆனால் அன்றைக்கி சாயந்தரமோ இல்லை ஈவன் அடுத்த ஒரு மணி நேரம் சில மணி நேரத்துலேயே அந்த அவர்கிட்ட சரண்டரான நம்பிக்கை போயிடுது இல்லையா? இல்லை அந்த கடவுள்கிட்ட சரண்டரான நம்பிக்கை போயிடுது இல்லையா? அப்போ எது தடுக்குது? அப்போது உண்மையாகவே நம்ம சரண்டர் ஆனோமா, இல்லை சரண்டர் ஆகிற மாதிரி நடித்தோமா, இல்லை அப்படியே சும்மா வந்துட்டோமா? இதை நீங்கள் ஒரே ஒரு வாட்டி இந்த 3 விஷயத்தை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இதில் உண்மை என்னன்னா, நம்ம வெளிப்படையான ஒரு பிலீஃபில் தான் இருக்கிறோம். உண்மையாகவே ஒரு பிலீஃப் நடந்ததுன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். என்னுடைய மிக சிறந்த நண்பரான ஒருத்தரான ஹீலர் பாஸ்கர் ஐயா, உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சிருக்கும். சில நாள் பேசும்போது சொல்லுவாங்க, சயின்டிஃபிக்காகவும் இருக்குது, இந்த உடல் ஒரு வருடத்தில் புது உடலாக மாறுது. அப்போது டிசீஸ் மட்டும் ஏன் அந்த உடலை தூக்கி வருது? ஒரு ஸ்கின்னு 1 மாதத்துக்கு நம்ம புது ஸ்கின்னு, ஒரு ஸ்டொமக்கு 6 வாரத்துக்கு புது ஸ்டொமக்குங்க. அப்போது ஸ்கின்லேயோ ஸ்டொமக்குலேயோ ப்ராப்ளம் இருந்தால் அந்த டைம் பீரியட், அந்த 1 மாதம் கழித்து அது மாறணும்ல. எது பிரச்சனை? அப்போது நம் பிரச்சனை என்னென்னா, அந்த ஸ்ட்ராங்கான பிலீஃப் சிஸ்டம், என் ஸ்கின்ல ப்ராப்ளம் இருக்குது, என் ஸ்டொமக்கில் ப்ராப்ளம் இருக்குன்ற அந்த பிலீஃப் தான் அதை கேரி ஓவர் பண்ணுதுங்க. இந்த ஒரே ஒரு பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உண்மையாக பிலீஃப் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்மளுடைய செல்கள் இருக்கு இல்லையா, நம்ம பிறந்த உடனே முதல் செல் உருவாயிருக்கும், ஜைகோட்டுன்னு பேர். அந்த செல்லுக்கே ஒரு ஆண்டனா இருக்குது. அது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் பல பதிவில். ஜென்ரலாக சொல்லுவோம், இப்போ ஒரு சராசரியான ஒரு உருவத்துக்கு ஒரு 50,000 செல்கள் இருக்குன்னா, அந்த 50,000 செல்களுக்கும் ஒரு ரிசெப்டர்ஸ் இருக்குது. அது எல்லாமே நமக்கு என்ன தேவையோ அதை தான் பண்ணுவோம், நமக்கு பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்குதுங்க. ஆனால் எது தடுக்குதுன்னா, நம்ம உண்மையான பிலீஃபை நம்ம கொடுக்கல. உண்மையான பிலீஃப் கொடுத்தா என்ன ஆகுன்ட்டு நான் சில சம்பவங்களை சொல்கிறேன். நான் இருக்கிற இந்த ஊரில் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. ஒரு குடும்பத்தில் கேன்சர். எப்படி கேன்சர் வந்ததுன்னு ட்ரேஸ் பண்ணால், வழக்கமாக கேன்சர்னால் அவங்க ஜென்ரேஷனில் யாருக்காவது இருந்திருக்கணும். ஆனால் இதில் அதுவும் இல்லை. ஆனால் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோன்னா, சின்ன வயசுலேருந்தே அந்த கிட்டுக்கு என்ன சொல்லி வளர்த்துருக்காங்கன்னா, நீ இது பண்ணலன்னா உனக்கு கேன்சர் வந்துடும், நீ சாப்பிட்லன்னா கேன்சர் வந்துடும். நீ எல்லாத்தையுமே கேன்சரோட ரிலேட் பண்ணி அந்த எந்த நபர் அப்படி பண்ணாங்களோ ஒரு டைமில் கேன்சரே வந்துருச்சு. அப்போது ஸ்லோவாக சொல்லி அதை மாற்றிட்டாங்க இல்லையா? அதனால தான் பல முறை நம்ம ரிப்பீட் பண்ண அது அதுவாகவே மாறிடும். எதை நினைக்கிறாயோ அதுவாகவே நீ ஆகிற என்று சொல்கிறதோட சாராம்சமும் அதுதான். அப்போது இந்த ஒரு ஆராய்ச்சி ப்ரூஸ் லிப்டன் ஒரு அறிஞர் பண்ணது. அதோட தொகுப்பு தான் இது சொன்னது. இதே மாதிரி நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி இதே அமெரிக்காவில் ஒருத்தர் வேலை கிடைக்கல, வீட்டில் குடும்ப பிரச்சனைக்கு இங்கே வந்திருக்காரு, வேலை கிடைக்கல, வேலைக்கு இருந்த வேலையும் போயிடுச்சு. பல மாதம் ட்ரை பண்ணார், ஒன்றும் பண்ண முடியல. எனக்கு என்ன பண்ணுறேனே தெரியல, நான் இந்தியாவும் போக முடியாது, எனக்கு ஒரே பிரச்சனைன்னு அழுகிறாரு. அவர்கிட்ட ஒரு 1 மணி நேரம் பேசும்போது தெரிஞ்சுது, அவருக்கு வேலையை விட இந்தியாவை பிரச்சனையே தான் அவர் நினச்சிக்கிட்டு இருந்தார். அப்போது அந்த ஒரு செகண்டில் அவர் இல்லைங்க, நீங்கள் எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு இதான் நிலைமை, இப்போ உங்களுக்கு வேலை கிடைக்கணும், அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னா வித்தின் 3 வீக்ஸில் ஒரு வேலை கிடச்சி இன்றைக்கி கலிஃபோர்னியாவில் அழகாக செட்டில் ஆகிருக்காரு. இப்படி எத்தனையோ கதைகள், எத்தனையோ உதாரணத்தை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். பிலீஃபில் நம்ம எவ்வளோ கோராக நம்ம நம்பி இறங்குறோமோ அந்த இடத்துல நம்ம அதுவாகவே மாறிடுவோங்க. எந்த அளவு நம்ம பிலீஃப் பண்ணுறோம், அந்த பிலீஃப் நம்மளுடைய கான்ஷியஸாக நம்ம அந்த பிலீஃபை உள்ளே கொண்டு வரணும். ஏன்னா நமக்கு உள்ளுக்குள்ளே உள்ள எண்ணங்களை எடுத்துக்கிட்டே நம்ம பிலீஃப் கொண்டு வந்தோம்னா அது பாரோட் பிலீஃபாக இருக்கும், இல்லை வேறு ஏதாவது விஷயமா இருக்கும். அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்தை நீங்கள் பிலீவ் பண்ணுங்கள். நான் ஒரு படிப்பாளி ஆகணும், நான் ஒரு பேச்சாளர் ஆகணும், நான் ஒரு அறிஞர் ஆகணும், நான் ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிக்கணும். இந்த பிலீஃபை கோராக நம்புங்க. ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும்
உங்களுக்கு வந்து அந்த பிலீஃபில் உங்களுக்கு போகட்டும். அப்படி போக 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 வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஈர்ப்பு சக்தி உங்களுக்கு கூடிக்கிட்டே இருக்கும். அதை எடுக்கிறது உங்களுடைய செல்கள், அந்த ரெசெப்டார்ஸ் சொன்னாலே ஆரம்பத்தில், அந்த ரெசெப்டார்ஸ் எல்லாமே உள்வாங்கிக்கும். பா, இவருக்கு ஆப்ஷனே இல்லை அச்சீவ் பண்ணும். இந்த இறைத்தன்மை, அந்த குரு, இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு வந்து பா இவரோட அந்த அந்த கம்ப்ளீட் சரண்டரிங்கோடு இவங்க பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் வந்து இது வாழ்க்கையில் நமக்கு இவங்க கொடுத்துருவாங்க. நீங்கள் சாதித்த எல்லாரை பார்த்தாலும் அந்த பிலீஃப் இருக்கும். அந்த பிலீஃப் இருக்கிறனால தான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்குது. தாமஸ் ஆல்வா எடிசன் ஐயா ஃபேக்ட்ரி எரிஞ்சு போச்சு எல்லாத்தையும் பண்ணி, ஆனால் அப்போ வந்து அப்படி கை கட்டிக்கிட்டு ஒரு பையனை சொல்கிறான், வா உங்கள் அம்மாவை கூப்பிட்டு வா, இது மாதிரி பெரிய ஃபேக்ட்ரி எரியதை பார்க்கவே இல்லை, பார்த்தா அவங்களுக்கு சந்தோஷப்படுவாங்க. அவர் சன் கேட்டலாம், என்னப்பா அது நம்ம ஃபேக்ட்ரி நம்ம கஷ்டப்பட்டு உருவாக்கணும் எரியும்னு அவர் சொன்னார். இல்லை இதை நம்ம தப்பாக கண்டுபிடிச்ச எல்லா விஷயம் போயிடுச்சு, இதுக்கு மேலே நம்ம சூப்பராக வந்து இப்போ வரப்போகிறோம் பாருன்னு சொன்னார். அதே மாதிரி அவங்க வந்தாங்க. அதில் என்ன நிற்குது? பிலீஃப் நிற்குது. இதே மாதிரி எத்தனையோ சம்பவங்களை சொல்லலாம். நீங்கள் ஒரே ஒரு பாயிண்டோட இந்த பதிவை நிறைவு செய்யலாம். நம்பிக்கை, எல்லாத்துலேயுமே நம்பிக்கை இருக்கணும். யாராவது கேட்டால் இப்போ என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஏதோ இருக்கங்க, அப்போவே நீங்கள் ஏதோ இருக்கீங்க தாங்க. சில பேர் என்ன தெரியும், அலுவலகத்திலாம் நம்ம பார்ப்போம், நல்லா இருக்குன்னு சொன்னால் கண்ணு போட்டுருவாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ பெரிய தப்பு. நல்லா இருக்கீங்களோ, எப்படி இருந்தாலும் நான் சுச்சுவேஷனில் நல்லா இருப்பேன், நல்லா தான் வாழ்வேன்ற ஒரு எண்ணத்தோடு ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது அப்போ தாங்க நம்ம வந்து நம்மளுடைய எனர்ஜி பேட்டர்னே மாறும். பிகாஸ் எல்லாமே வைப்ரேஷன். நீங்கள் எந்த அளவு பாசிட்டிவாக உங்களை எடுத்துகிட்டு வரீங்களோ அத்தனையும் உங்களுக்கு ஆகும். எந்த அளவு நீங்கள் பழக்கப்படுத்தி உங்கள் பிலீஃப் சிஸ்டத்தை கொண்டு வரீங்களோ, அதையே நீங்கள் நினச்சி வாழ்கிறீங்களோ, அப்படியே உங்களுக்கு வந்து அது நடந்துருங்க. இப்படி எண்ணற்ற விஷயங்களை நம்ம சொல்லலாம். பிலீஃப் கரெக்டு தான், நம்ம அதை எந்த அளவு எடுத்துக்கிறோன்ற பொறுத்தான். மேல் தட்டிலேருந்து அடித்து அது அடித்தட்டுக்கு, அதாவது சப்கான்ஷியஸ் போய் அது அப்படி சப்கான்ஷியஸ் லெவலில் அது போய் நிற்கும் பொழுது அது வந்து நடைமுறைக்கு வந்துடும். ஆனால் ஒரே ஒரு ரூல், அந்த பிலீஃப் நமக்கோ மற்றவங்களுக்கோ எப்போவோ பிரச்சனை வராமல் ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துக்கணும். அதை பார்த்துக்கிட்டாலே கண்டிப்பாக நம்பிக்கை நடந்துடும். Saha TV is exclusively for human upliftment. Please subscribe now and press bell icon so that you will never miss an update.